தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா பேர் பாண்டிச்சேரிக்கு வராங்க. வந்துட்டு ஜஸ்ட்டு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு ஆரோவில் போவாங்க. ஆரோவில் போயிட்டு ஜஸ்ட் ஒயிட் டவுன் அப்படி சுற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பாண்டிச்சேரிக்கு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஆந்திரா சைட்லேருந்து வரவங்க இல்லை பெங்களூர்லேருந்து வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடல் வந்து நிறைய பார்க்க மாட்டாங்க. சென்டர் ஆஃப் இந்த இதில் இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வரீங்க, கடல் பார்ப்பீங்க, குளிப்பீங்க, அதோட கிளம்பி போயிடுவீங்க. பட் ஆனால் நீங்கள் பாண்டிச்சேரியில் ஷிப்பில் போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. அது நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அது எப்படின்றது தான் நான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து புக் பண்ணிட்டு தான் முடியும். புக் பண்ணாமல் நீங்கள் இது போக முடியாது. ஒரு மினிமமான ஒரு காஸ்ட்டு தான், ஓகேங்களா? இந்த காஸ்ட் வந்து எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு ஹார்பர் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? முன்னாடி அது பெரிய ஹார்பராக இருந்துச்சு. இப்போ வந்து சின்ன ஹார்பராக இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே ஃபிஷ்ஷிங் நெட்வொர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, சீகல்ஸ் க்ரூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு வாங்க. புக் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் சொல்கிற ஸ்லாட் மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மற்ற டைமில் நீங்கள் போனீங்கனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்லாட்டில் மட்டும் நீங்கள் போனீங்க அப்படின்னா, உண்மையிலுமே சொல்கிறேன், இது ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். ஏன்னா யாருமே அந்தமாரி போயிருக்க மாட்டீங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி புக் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா நான் ஒரு நாள் அதில் போயிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ எப்படி போகிறது, எப்படி வர்றதுன்றதை பற்றி நான் போடுறேன். மேபி இந்த மந்த்துக்குள்ளே நான் போடுறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வெப்சைட்டில் போய் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வெப்சைட் போயிடுறேன். நார்மலாக உங்களுடைய கூகுள் அந்தமாரி போயிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த seagullscruise.com அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி சீகல்ஸ் பாண்டிச்சேரி போட்டிங் அப்படின்னு நீங்கள் புக் பண்ணிவிட்டு இதில் போங்க. இதில் போயிட்டு இதோட ஓன் வெப்சைட் இருக்கும். அந்த மாதிரி ஸோ நல்லா பாருங்கள், சீகல்ஸ் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போயிட்டு டீப் சி சைட் சீயிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். லக்ஸுரி யார்ச் இருக்குது, மேங்களூர் ரைடு இருக்குது, பேரடைஸ் பேராகிளைடிங்கும் பண்ணலாம். ப்ளஸ் வந்து வாட்டர் சைக்கிளிங்கும் பண்ணலாம், கயாக் பண்ணலாம், ஜெட்ஸ்கி கூட இருக்குது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த புக் நவுல போய் சென்டரில் போய் நம்ம புக் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீகல்ஸ் க்ரூஸ் பாண்டிச்சேரி we take to the sea that will ensure the best trip ever, fun on the water, relax அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இப்போ அட்வென்ச்சர் சைட்ஸ் டூர் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு காமிக்கும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கிங் இருக்கும். மண்டே இந்த டியூஸ்டே மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்ற நாட்கள் எல்லா நாளுமே இருக்கும். 650 பர் அடல்ட்டு, ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்ரைஸ் ரைடு அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து தான் நீங்கள் வந்து புக் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்ரைஸ் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வந்து உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்டு அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போயிடணும். காலையில் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மணி. 5 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் 5:30க்கு போட் எடுப்பாங்க. ஏன்னா உங்களை மாரி நிறைய பேர் வருவாங்க. அதனால் வந்து நீங்கள் ரிப்போர்ட் டைம் வந்து கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் உங்களால் அந்த ஷிப்பில் உங்களால் வந்து இது பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் இதில் போயிட்டு புக் பண்ண வேண்டியது மட்டும்தான். புக் நவ்னு நீங்கள் போயிட்டு இதில் போயிட்டு seagullscruise.com டைப் க்ரூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் 60 பேர் ஒரே நேரத்தில் போகலாம். ஒன்லி மண்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த நாளில் மட்டும்தான். நீங்கள் சண்டே அன்னைக்கு போனீங்கன்னா கூட்டம் நிறையா இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ கிரவுண்டு 1 hour பிஃபோர் டிபார்ச்சர் டைம். பேசஞ்சர்ஸ் 5 years will be considered as an adult. 5 வயசுக்கு அபோவ் இருக்கவங்க எல்லாருமே அடல்ட்டு இதில் தான் வரும். பேசஞ்சர் மஸ்ட் பி பிரிங் டிஜிட்டல் டிக்கெட் காப்பி அலாங் வித் த வேல்யூட் ஐடி ப்ரூஃப். உங்களோட டிக்கெட் காப்பி இருக்கணும், உங்களோட ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டா வந்தால் ஹாஃப் டிக்கெட் டு த சில்ட்ரன்ஸ் பிலோ 5 years. ப்ளீஸ் பிரிங் த வேல்யூட் டிஜிட்டல் ஐடி ஃபார் ஆல் த பேசஞ்சர்ஸ் இன்க்ளூடிங் த சில்ட்ரன்ஸ், ஓகேங்களா? 650 ருபீஸ். இப்போ நீங்கள் ஒன்றுமே
பண்ண தேவை. பை த டிக்கெட் குடுத்து செலக்ட் குடுத்தீங்க அப்படின்னா போதும். உடனே நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து எப்பயுமே வந்து இது அவைலபிளா இருக்கு. இதில போயிட்டு நீங்க புக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சேம் இதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல என்னால காலையில 5 மணிக்கு எழுந்து போக முடியாது அப்படின்னா 9 மணி ஸ்லாட். பட் கொஞ்சம் சன்னியா இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிலா இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் அதிகமா இருக்கும். ஈவினிங் டைமும் போலாம். இல்ல எனக்கு ஈவினிங் டைம் வேணாம். இன்னும் ஈவினிங் டைம்ல நீங்க போகணும். அதான் மதிய டைம்ல வேண்டாம். எனக்கு ஈவினிங் டைம்ல போகணும்னாலும் அந்த மாரி ஸ்லாட்ல இருக்கு. இது வந்து ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி புக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ரைட்ஸ்லாம் இருக்கு. நல்லா போட் நல்லா பெருசா இருக்கும். இது வந்து லான்ச்சுன்னு சொல்லுவாங்க. போட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நீங்க வந்து பாண்டிச்சேரிக்கு வரீங்க அப்படின்ற பட்சத்தில, கண்டிப்பா இது வந்து நீங்க வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க நார்மலா ரூமுக்கு ப்ளஸ் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு அட்வென்ச்சர் த்ரில்ஸ் நீங்க போயிட்டு வரது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆ தண்ணீல போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாவே இருக்கும். அது நீங்க நெறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நானே இன்னும் ட்ரை பண்ணதில்ல. பட் ஆனா நான் அதர் க்ரூஸ்லாம் போயிருக்கேன். நான் தனியா ஃப்ரெண்ட்ஸோட வந்து கடலுக்கு போயிருக்கேன். அது உண்மையாலுமே ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். அது வேற. இது வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். அது வந்து கொஞ்சம் பயத்தோடயே இருக்கும். வாந்திலாம் வரும், தலை சுத்தும். அதேமாரி வந்து காலையில ஏன் உங்கள போ சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா வந்து தலை சுத்தாது. ஆ பெரிய இது இருக்காது. அதனால இது நல்லாயிருக்கும். அதனால நீங்க வந்து மறக்காம இது வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தீங்க அப்படின்னா, புக் பண்ணுங்க. புக் பண்ணிட்டு போயிட்டு ஒரு வீடியோஸ் எல்லாம் நீங்க எடுத்து போட்டீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு இது தெரியும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாரியும் இருக்கும். பாண்டிச்சேரிக்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற மாரி தான் வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு மணியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். வேற ஏதாவது அட்வென்ச்சர்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாண்டிச்சேரி பத்தி நெறைய விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். அ நான் வந்து ஒரு ஒரு ட்ரா ஒரு டூரிசம் ரிலேட்டடான ஒரு பெர்சன். உங்களுக்கு எத பத்தி தெரியட்டா எங்க போகணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ டூ வீலர் ரெண்ட்டா இருந்தாலும் சரி, கார் ரெண்ட்டா இருந்தாலும் சரி, ரூம்ஸா இருந்தாலும் சரி, ஆ எல்லா இடத்துலயும் நான் நெட்வொர்க் வச்சிருக்கேன். ஸோ அவங்ககிட்ட கேட்டு பெஸ்ட் ப்ரைஸில உங்களுக்கு நான் பண்ணி தரேன். இதில எதுவுமே நான் வந்து எந்த கமிஷனோ, எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. ஜஸ்ட் என் சேனல் வந்து குரோத் ஆகணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மட்டும் தான். நீங்க வாங்க பாண்டிச்சேரிக்கு வாங்க. நான் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல உங்களுக்கு வந்து ரூமா இருந்தாலும் சரி, ரெண்ட்டா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, இந்த மாரி போட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நான் கைட் பண்றேன். ஒரு கைட் மாரி நான் உங்கள கைட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மீண்டும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள்